அவர்கள் எதிர்காலத்தை காக்க, தமிழகத்தை காக்க, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகால நாகரிக வரலாற்று பெருமை கொண்டிருக்கக்கூடிய தமிழ் இனத்தினுடைய நாகரிகத்தை காக்க, தமிழகத்தின் வாழ்வாதாரங்களை காக்க, சூழ்ந்து வருகின்ற கேடுகளில் இருந்து தமிழகத்தை மீட்க ஒரு சத்திய வேள்வியோடு என் வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிறவர் நான். என்னுடைய அருமை சகோதரர்களே, இந்த நேதாஜியை பற்றி பேசுவது எதற்காக என்றால், நேதாஜியை பற்றி தெரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளட்டும். தேவாலயத்துக்கு போகிறவன் விவிலியத்தை பக்கம் பக்கமாக வாசிக்கிறானே, ஒரு நாள் வாசித்ததை திரும்ப இன்னொரு நாள் வாசிக்கிறான். ஆழ்வார்களின் பாசுரத்தை பாடுகிற வைணவ திருக்கோயிலுக்கு போகிறவன் அதே பாசுரத்தை திரும்ப திரும்ப ஏன் பாடுகிறான்? சைவ திருமுறைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறவன் குன்றுதோறும் ஆடும் குமரனுடைய கோயிலுக்கு சென்று கந்தசஷ்டி கவசத்தை ஏன் திரும்ப திரும்ப அவன் பேசுகிறான்? தொழுகைக்கு செல்கிற என் இஸ்லாமிய சகோதரன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் கொடுக்கப்பட்ட மறைமொழிகளை, குர்ஆன் வாசகங்களை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறான்? அதே வாசகத்தை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறான்? திரும்ப 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 சொல்லுகிற போதாவது அவன் மேலும் மேலும் பண்பட முடியுமா என்று நான் ஒவ்வொரு மார்க்கத்தில் இருக்கிறவன் நினைக்கிறான். அதை போல நேதாஜியை பற்றி நான் சொல்லுவது, நான் படித்திருக்கிறேன், நான் பேசி இருக்கிறேன். அதை சொல்லுவதற்கு காரணம், அதற்கு நிகரான இன்னொரு தலைவரை இந்திய பூபாகத்தில் நான் பார்க்கவில்லை. அவருக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை எண்ணி நெஞ்சம் குமுறுகிறது. நான் அந்த கட்டத்துக்கு இனியும் வரவே இல்லை. அந்த கட்டத்தை பற்றி பேசினார் என் நெஞ்சம் வெடிக்கும், என் நாவிலே அக்கினி நடமாடும், என் சொற்களில் இருந்து சீறி பாய்ந்து வருகிற கடைகள் மத்திய சர்க்காரினுடைய அஸ்திவாரத்தை ஆட்டுவிக்கும். புத்தகத்துக்கு போகிறேன் என்று சொல்லி அவர் நிதி கேட்ட போது தமிழ் பெண்கள் காதில் போட்டிருந்த அவர்கள் கம்மலை கலைத்து கொடுத்தார். கழுத்தில் போட்டிருந்த தங்க சங்கிலி, கைகளில் போட்டிருந்த தங்க வளையம் அப்படியே கொண்டு போய் கொடுத்தார்கள். ஒரு இஸ்லாமிய தமிழன் 1 கோடி ரூபாய், இன்றைக்கு 1000 கோடி அவர் மொத்த சொத்தையும் எழுதி வைத்தார். மொத்த சொத்தையும் நேதாஜியிடம் எழுதி கொடுத்தார். தமிழர்களை போல தியாகம் செய்தவர்கள் ஐஎன்ஏவில் எவரும் கிடையாது. 40,000 தமிழர்கள். அந்த வரலாற்றை நான் முறையாக படித்திருக்கிறேன். ஆனால் அவர்களுக்கு ஏற்பட்ட துயரங்கள் பின்னாடி நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாது. 1943 அக்டோபர் 21 அவர் ப்ரொவிஷனல் கவர்மெண்ட், தற்காலிக சுதந்திர அரசை பிரகடனம் செய்கிறார். He declared the provisional government of India independent government. சுதந்திர அரசை பிரகடனம் செய்கிறார். அவரே தான் பிரகடனத்தை எழுதினார். முதல் நாள் மாலை 6 மணிக்கு எழுத ஆரம்பித்து மறுநாள் காலை 5 மணிக்கு எழுதி முடித்தார். பென்சிலில் தான் எழுதினார். அந்த ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட் நான் பார்த்திருக்கிறேன், ஜெராக்ஸ் காப்பி. ஒரு அடித்தல் திருத்தல் கிடையாது, ஒரு அடித்தல் திருத்தல் கிடையாது. அதில் தான் கேப்டன் லட்சுமி அமைச்சரானார். தமிழர்கள் 3 பேர் அமைச்சர்களானார்கள். அப்பொழுது அவரது ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் இந்திய அரசை 14 நாடுகள் அங்கீகரித்தனர். பின்னர் 44 வந்தது. போரின் போக்கு மாற ஆரம்பித்தது. முத்து துறைமுகமாம் பேர்ல் ஹார்பரிலே ஜப்பானியர்கள் குண்டு வீசியதின் விளைவாக அதுவரை யுத்தகலத்துக்கு வராமல் இருந்த அமெரிக்கா நேரடியாக களத்துக்கு வந்தது. ரஷ்யாவின் மீதும் ஹிட்லருடைய படைகள் தாக்க தொடங்கியதால் ரஷ்ய போர் முனையிலும் ரஷ்யா பிரிட்டனோடு சேர்ந்து கொண்டு ஹிட்லரை எதிர்க்க ஆரம்பித்தனர். இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான் அச்சு நாடுகள், அங்கே பிரான்ஸ், பிரிட்டன், ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய நாடுகள், பின்னால் அமெரிக்கா இருக்கும். யுத்தம் கடுமையாக சென்று கொண்டிருக்கின்ற வேளையில் எப்படியாவது ஜப்பானியர்கள் கையில் அதிகாரத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. இந்தியாவின் சுதந்திரத்தை பெற்றுவிட வேண்டும், உள்ளே நுழைந்து விட வேண்டும் நினைத்தார். நடந்திருக்கும். வேகமாக வருகிறது அந்த படை. அந்த படையிலே வந்து கொண்டிருக்கிற பொழுது அரக்கான் விழுகிறது. நேதாஜி படை ஜெயிக்கிறது. ஜப்பான் படையும் நேதாஜியின் படையும் மணிப்பூரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள், இம்பாலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அரக்கான் போர்க்களத்திலே ஜெயிக்கிறார். கொஹிமா போர்க்களம். அரக்கான் போர்க்களத்திலே ஜெயித்ததற்கு பிறகு
ஒரு நாள் ஓய்வாக இருக்கலாம் என்று போர் வீரர்கள் ஆங்காங்கு மரத்தின் நிழலிலே படுத்தவாறு இருக்கிறார்கள். சூரியனின் வெப்பம் தனிவாக இருக்கிறது. ஆங்காங்கு சிற்றோடைகள் சலசலத்து ஓடிக்கொண்டிருக்கின்றன. பறவைகள் கீதம் இசைத்துக் கொண்டிருக்கின்றன. வீரர்கள் ஒரு நாள் களைப்புக்காக ஆங்காங்கு படுத்து தரையிலே படுத்திருக்கிறார்கள். பிரதான தளபதி ஷானவாஸ் கான் இங்கே வருகிறார். எல்லோரும் எழுந்து உட்காருகிறார்கள். இங்கே சாமி என்பவர் யார் என்று கேட்கிறார். ஒருவர் நான் தான் சாமி. உனக்கு நேதாஜியை தெரியுமா? நேதாஜிக்கு உன்னை தெரியுமா என்று கேட்கிறார். என் கையில் என்ன பொருள் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? கையில் ஒரு பொட்டம் கொண்டு வரா. கவனிக்கணும். ஷானவாஸ் கான் கையில் ஒரு பொட்டணத்தை கொண்டு வருகிறார். என்னவென்று தெரியுமா என்று கேட்கிறார். தெரியும். என்ன? என் காலுக்கு பொருத்தமான பூட்ஸ்கள், காலணிகள் என்கிறார். ஆச்சரியப்பட்டு போன போய் எப்படி உனக்கு தெரியும் என்கிறார். ஐயா, சிங்கப்பூரில் பரேடு முடித்துவிட்டு நான் கீழே உட்கார்ந்து பூட்ஸ்களை கலற்றிவிட்டு காலில் வடிந்த ரத்தத்தை துடைத்துக் கொண்டிருந்தேன். நேதாஜி வந்தார். ஏனப்பா காலில் ரத்தம் வருகிறது, காலை துடைத்துக் கொண்டிருக்கார் போது, ஐயா என் பாதங்கள் பெரிதானவை, என் பாதங்களுக்கு ஏற்ற பூட்ஸ் எங்கே இல்லை. ஆகையினால் இந்த பூட்ஸை போட்டுக்கொண்டு போகிற போதெல்லாம் கால் புண்ணாகி ரணமாகி ரத்தம் வந்து விடுகிறது என்றவுடன் என்னை கடிந்து கொண்டு என்னை உடன் தோளை பிடித்து அழைத்துக் கொண்டு போய் அங்கிருக்கிற மருத்துவமனையிலே கொண்டு போய் கொடுத்து எனக்கு அந்த சீலையெல்லாம் அகற்றி மருந்து கட்டி சிகிச்சை தர சொல்லிவிட்டு அவரே என் பாதங்களுக்கு அளவெடுத்தார். என் பாதங்களுக்கு அளவெடுத்தார். 3ஆம் நாள் என் பாதங்களுக்கு பொருத்தமான பூட்ஸ் 2 பூட்ஸ் நேதாஜியால் அனுப்பி வைக்கப்பட்டது. அதிலிருந்து ஒரு 3 மாதம் எப்பொழுதெல்லாம் யுத்தம் நடந்தாலும் இவ்வளவு நாட்களுக்குள் அந்த பூட்ஸ் பழுதுபட்டிருக்கும் என்று கருதி ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது எனக்கு அந்த பூட்ஸ்களை அனுப்பி வைத்துக் கொண்டே இருப்பார். அதனால் தான் நீங்கள் பொட்டணம் என்று சொன்னவுடன் அதற்குள் பூட்ஸ் இருக்கும் என்று சொன்னீங்க. உன்னோடு இருப்பவர்கள் யார்? ஒரு 10 தமிழனை அறிமுகப்படுத்துகிறார். இந்த 10 பேருக்கு நான் தலைவன். 10 தமிழர்களின் பெயர்களை குறிப்பிட்டு அவனை அறிமுகப்படுத்துகிறார். எல்லோரும் சல்யூட் வைக்கிறார்கள். முடிந்துவிட்டது. கொஹிமாவுக்குள் நுழைய வேண்டும். அடுத்த கட்டம். அரக்கான் கைப்பற்றியாகிவிட்டது. கொஹிமாவிலே பிரிட்டிஷ் படைகளின் எண்ணிக்கை அதிகம், ஆயுத பலம் அதிகம். இவர்கள் முன்னேறி செல்ல வேண்டும். அவர்கள் மேலே இருக்கிறார்கள், அவர்கள் உயரத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுது வெள்ளைச்சாமி சொல்ல, என் பெயர் வெள்ளைச்சாமி, என்னை நேதாஜி சாமி என்றுதான், கேப்டன் சாமி என்றுதான் அழைத்தார்.